வணக்கம் மக்களே, பிக் பாஸ் சீசன் 8 இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஜாக்லின் வர்சஸ் முத்துக்குமரன் அவங்கள பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக பார்த்திங்க அப்படின்னா, அவங்க ரெண்டு பேரோட க்யூட்னஸ் வீடியோ அண்டு சண்டை போடுற வீடியோ, டாம் அண்ட் ஜெர்ரி வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேஜஸ் வந்து இன்ஸ்டாகிராமில் இருக்குது. ஒரு ஃபேன் பேஸ் மாதிரி கிரியேட் பண்ணி ரெண்டு பேரும் இருக்கிறத வந்து போட்டு ட்ரெண்ட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அந்த வீடியோஸ் எல்லாத்தையுமே உள்ளே போன சாச்சனா வந்து பார்த்துட்டு போயிருக்காங்க. பார்த்துட்டு போயிட்டு அங்கே போயிட்டு ஒரு பூகம்பமே ஏற்படுத்தினாங்க இந்த சொல்லும். எதுக்குமா இந்த வேலை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஆக்சுவலாக வந்து ஃபேன்ஸ் வந்து சும்மா அவங்களுக்கு பிடிச்சவங்கள வச்சு இது பண்ணி போடுறது அது வேறு விஷயம். அவங்க ரெண்டு பேத்துக்குள்ளே என்ன இருக்குது அப்படிங்கிறது ரொம்ப நாளாகவே சீக்ரெட்டாகவே இருந்துச்சு. யாருமே ஒருத்தரை பற்றி ஒருத்தர் வந்து சொல்லிக்கிறதே கிடையாது. ஆனால் நேற்று ப்ரொமோவில் பார்த்துருந்தாலே தெரிஞ்சிருக்கும். ஓப்பனாக போட்டு ஜாக்லின் வந்து உடச்சிட்டாங்க. முத்துக்குமரன் வந்து என்னோட 3 வயசு சின்ன பையன், அவன் வந்து எனக்கு தம்பி மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பனாகவே சொல்லிட்டாங்க. இதுக்கு மேலேயும் எப்படி சொல்கிறது அப்படிங்கிறது எனக்கு தெரியல சத்தியமாக. ஏன் அப்படின்னா, ஜாக்லின் வந்து ஆல்ரெடி ஒருத்தவங்களை வந்து லவ் பண்ணுறாங்க. அவங்க வந்து வீட்டுக்குள்ளேயே வந்திருந்தாங்க. அவங்க பார்த்துருந்தவங்களுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இருந்தாலுமே அந்த அவங்களோட ஃபேன் பேஜில் வந்து அவங்க க்யூட் ஆக்ஷன் அண்டு சண்டை போடுறது எல்லா வீடியோவுமே வந்து அவங்க ட்ரெண்டிங்காக போட்டு தான் இருப்பாங்க. ஆக்சுவலாக வந்து யாரையுமே நம்ம குறை சொல்ல முடியாது. என்னென்னா, அவங்களுக்கு பிடிச்சிருக்கு அவங்க போடுறாங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா பாருங்கள், பிடிக்கலனா லீட் ஆயிருங்க. அதை எடுத்துகிட்டு வந்து பேசி அதுக்காக வந்து ஓவராக பண்ணுறது வந்து எனக்கு சரியாக படல அப்படின்னு சொல்லிட்டு ஜாக்லின் வந்து தீபக் அண்ணாகிட்ட வந்து தெளிவாக சொல்லுவாங்க. ஆக்சுவலாக நேற்று எபிசோடெலாம் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். சாச்சனா பண்ணது எனக்குமே கொஞ்சம் ஓவராக தான் இருந்துச்சு. என்ன அப்படின்னா, அவங்க ரெண்டு பேத்துக்குள்ளேயே அந்த தாட்டு வந்து கிடையாது. அவங்க ஒரு கேமுக்காக இதை வந்து பண்ணுறாங்க. ஆனால் வந்து சாசனா பண்ணுறதுனால ஒரு வேளை அது நம்ம பண்ணுறது தப்போ அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ளேயே ஒரு எண்ணத்தை வந்து கிரியேட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறமேலு முத்துக்குமரன்ட்ட வந்து ஜாக்லின் சொன்னதுக்கப்புறமேலும் முத்துக்குமரனும் ஓப்பனாக சொல்லிடுவாங்க. ஒரு விஷயம் தப்பு பண்ணாதப்போ நம்ம தப்புன்னு சொல்கிறது வந்து அது ரொம்பவுமே அநாகரிகமான செயல் அப்படின்னு சொல்லிட்டு சாச்சனாட்ட சொன்னோடனே அவங்களும் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு ஜாக்லின்ட்டு போய் சாரி கேட்டுருவாங்க. இந்த விஷயத்தை பற்றி நீங்கள் நினைக்கிறீங்கன்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு வந்து ரொம்பவுமே பேட் பிஹேவியராக தான் இருந்துச்சு.